அதிகாலை 4 மணி பிரம்ம முகூர்த்தத்தின் அமைதியில் திருவேலன் எழுந்தார். அவர் ஒரு கோயில் அர்ச்சகர். அவரது உலகம் மிகச் சிறியது. கருவறையில் எரியும் நெய்விளக்கின் ஒளியும் கற்பூரத்தின் மனமும் அவரது வாழ்வின் எல்லைகள். பெரிய கனவுகள் எதுவும் வேண்டாம் இறைவா, 3 வேளை கஞ்சி, என் பிள்ளைகளுக்கு ஒரு நேர்மையான வாழ்க்கை, இதுவே போதும். அந்த எளிய வேண்டுதலோடு அவர் தினமும் கருவறைக்குள் நுழைவார். அவர் பணியாற்றிய கோவிலின் நிர்வாக அதிகாரி கோபாலகிருஷ்ணன் அவருக்கு அதிகாரம், பிறரை அடக்கும் கருவி, பணம், தீராத போதை. ஒரு நாள் விடியற்காலையில் கோவிலின் பழங்கால கைங்காரிய நகைகள் காணாமல் போயின. ஊரே அதிர்ந்தது. விசாரணை தொடங்கியது. நண்பர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திர சொல்லை கமெண்டில் பதிவு செய்யவும். உண்மை என்னவென்று தெரியாத நிலையிலேயே கோபாலகிருஷ்ணன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி பகடை உருட்டினார். தினமும் கருவறைக்குள் நுழைந்து கற்சிலையை தொழுபவன் எவனோ அவன்தானே நகையும் தொற்றிருக்க முடியும், திருவேலனை தவிர வேறு யார்? அந்த ஒரு வாக்கியம் போதும் அப்பாவியான திருவேலன் கைது செய்யப்பட்டார். காவல் நிலையத்தின் கரைபிடிந்த சுவர்களுக்குள் அவர் கதறினார். ஆனால் கோபாலகிருஷ்ணனின் பணபலம் அவர் குரலை நசுக்கியது. ஊர் மக்கள் அவர் முகத்தில் திருட்டு அர்ச்சகர் என்ற முத்திரையை குத்தினர். மனைவி மல்லிகாவின் மாங்கல்யம் கண்ணீரால் நனைந்தது. அப்பா திருடன் இல்லை என்று கத்திய குழந்தைகளின் குரல் பள்ளியில் கேலி பேச்சுகளால் மௌனமானது. திருவேலன் சிறையிலிருந்து வெளிவந்த போது அவர் உடலோடு வரவில்லை, உடைந்த மனதோடு வந்தார். அவமானத்தின் பாரம் தாங்க முடியாமல் அவரது மனநிலை மெல்ல மெல்ல சிதைந்து போனது. மறுபுறம் நகைகளை விற்று கோபாலகிருஷ்ணன் பெரும் செல்வந்தரானார். நகரின் மையத்தில் அடுக்குமாடி வீடுகள், ஏக்கர் கணக்கில் நிலங்கள். சமுதாயம் அவருக்கு பெரிய மனிதர் என்ற கிரீடத்தை சூட்டியது. ஆனால் அந்த வீட்டின் கூரைக்கு கீழே நிம்மதி குடியிருக்கவில்லை. மனைவி சரஸ்வதி தீராத மன அழுத்தத்தில், மகன் அரவிந்த் அடிக்கடி விபத்துகளில் சிக்கினான். இரவு அமைதி என்பது கோபாலகிருஷ்ணனுக்கு பேயாக தெரிந்தது. தூக்க மாத்திரைகள் கூட அவருக்கு துயில் தரவில்லை. தான் வாங்கிய ஒவ்வொரு செங்கல்லும் திருவேலனின் கண்ணீரால் நனைந்தது. அப்போது அவருக்கு புரியவில்லை. ஒரு சொத்தை விற்க முடிவு செய்தார். அதை வாங்க வந்த ரமேஷ் லதா தம்பதியருக்கு தொடர் துரதிர்ஷ்டங்கள். அவர்கள் ஜோசியர் பாலச்சந்திரனை அணுகினார். அவர் கவலையுடன் சொன்னார், இந்த சொத்தின் அஸ்திவாரம் அதர்மத்தால் ஆனது. ஒரு ஏழையின் கண்ணீரால் கட்டப்பட்ட மாளிகை இது. கோவில் சொத்தையும் ஒருவனின் வாழ்வையும் அபகரித்தவனின் சொத்து இது. இதை வாங்கினால் உங்கள் நிம்மதி சாம்பலாகும். அந்த வார்த்தைகள் கோபாலகிருஷ்ணனை உள்ளுக்குள் சிதைத்தன. பரிகாரம் சொல்லுங்கள், எத்தனை கோடி வேண்டுமானாலும் செலவு செய்கிறேன் என்று அவர் கதறினார். ஜோசியர் அமைதியாக சொன்னார், பணம் இழந்ததை சரி செய்யும், ஆனால் பாவம் இறந்ததை மீட்டெடுக்காது. நீ யாருடைய வாழ்வை இருளாக்கினாயோ அந்த திருவேலனின் காலில் விழு. அவர் மன்னித்தால் மட்டுமே உன் வம்சம் பிழைக்கும். பல மாத தேடலுக்கு பின் ஒரு பழைய ஆசிரமத்தின் மூலையில் பரட்டை தலையுடன் சூன்யமான பார்வையுடன் திருவேலன் அமர்ந்திருந்தார். அந்த காட்சியில் கோபாலகிருஷ்ணனின் அதிகாரம் மண்கூடாகி போனது. அவர் திருவேலனின் கால்களை பிடித்துக் கொண்டு கதறினார், என்னை மன்னித்து விடு வேலப்பா, பணத்துக்காக உன் வாழ்வை அழித்து விட்டேன். திருவேலனின் மங்கிய நினைவுகள் மெல்ல ஒளி கண்டன. அவர் மெதுவாக சொன்னார், ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு மனிதனை திருடன் ஆக்கினீர்கள். இன்று உங்கள் குற்ற உணர்வு உங்களை பிச்சைக்காரன் ஆக்கிவிட்டது. நீங்கள் தவறை உணர்ந்து விட்டீர்கள். அதுவே எனக்கு போதும். நீதி, பணம், அந்தஸ்து, அதிகாரம், எதை வேண்டுமானாலும் திருடலாம். ஆனால் ஒருவன் செய்த பாவத்தை சுமந்து கொண்டு நிம்மதியை யாராலும் திருட முடியாது. நிம்மதி என்பது நேர்மையான இதயத்தின் சொத்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஞாபக சக்தி என்பது கடவுள் கொடுக்கும் வரம் என்பார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை அது ஒரு தீராத சாபம். என் மூளையின் மடிப்புகளில் பிறந்த நொடியிலிருந்து இன்று வரை நடந்த ஒவ்வொன்றும் ஒரு கல்வெட்டு போல பதிந்திருக்கிறது. மற்றவர்களுக்கு பால்ய கால நினைவுகள் மங்களாக தெரியும். எனக்கோ அது ஒரு 4K வீடியோவை போல துல்லியமாக ஓடுகிறது. இந்த கதையை நான் யாரிடமாவது சொன்னால் பைத்தியக்காரன் என்று முத்திரை குத்தி விடுவார்கள். ஆனால் என் இரவுகள் எவ்வளவு பயங்கரமானவை என்பது அந்த துளசி செடிகளுக்கு மட்டுமே தெரியும். அது ஒரு செவ்வாய்க்கிழமை மதியம். எனக்கு அப்போது சில மாதங்கள் தான் வயது. என் அம்மா என்னை ஒரு பச்சை புடவை தொட்டிலில் போட்டுவிட்டு துணி துவைக்க கிணற்றடிக்கு சென்றிருந்தாள். வீடு நிசப்தமாக இருந்தது. திடீரென்று கூரையின் விட்டத்திலிருந்து ஒரு சலசலப்பு கேட்டது. நான் மேலே பார்த்தேன். மரக்கட்டையை சுற்றி கொண்டு ஒரு தங்க நிற பாம்பு மெல்ல கீழே இறங்கியது. அது நேராக என் தொட்டிலின் கயிற்றில் ஊர்ந்து என் நெஞ்சின் மீது வந்து அமர்ந்தது. எந்த குழந்தையும் அந்த தொடுதலில் அலறியிருக்கும். ஆனால் எனக்கு ஒரு
ஒரு விசித்திரமான அமைதி தோன்றியது. அந்த பாம்பின் உடலில் இருந்து ஒரு விதமான பச்சை கற்பூர வாசனை வீசியது. அது தன் தலையை உயர்த்தி என் பிஞ்சு முகத்திற்கு நேராக படம் எடுத்தது. அதன் கண்கள் மாணிக்க கல்லை போல மின்னின. அது தன் பிளந்த நாக்கை வெளியே நீட்டி என் காதருகே வந்து மனித மொழியில் கிசுகிசுத்தது. காலம் கனியும், நீ வளரும் வரை நான் நிழலாவேன், வளர்ந்த பின் நீ எனக்கு நிஜமாவாய். அந்த குரல் ஒரு ஆழமான குகையிலிருந்து வருவது போல எதிரொலித்தது. அம்மா வரும் சத்தம் கேட்டதும் அது மாயமாக மறைந்தது. அது என்ன ஒப்பந்தம் என்று எனக்கு அப்போது தெரியாது. ஆனால் அது என் விதியை மாற்றி எழுதியது. எனக்கு 2 வயது இருக்கும் போது அந்த ஒப்பந்தத்தின் முதல் அத்தியாயம் அரங்கேறியது. நாங்கள் அப்போது ஒரு ஓட்டு வீட்டில் வசித்தோம். நான் தரையில் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தேன். திடீரென்று ஜன்னல் கம்பிகளுக்கு இடையிலிருந்து ஒரு கொடிய கருநாகம் உள்ளே நுழைந்தது. அதன் வேகம் இயல்பாக இல்லை. ஏதோ ஒரு தீய சக்தியால் ஏவப்பட்டது போல அது நேராக என்னை குறிவைத்து பாய்ந்தது. மரணம் என் கண்முன்னே விரிந்தது. ஆனால் அது என்னை தீண்டும் முன் கட்டலுக்கு அடியிலிருந்து ஒரு பொன்னிறமான பாம்பு, சாரை பாம்பு போன்ற தோற்றம், ஆனால் தங்கம் போல ஜொலித்தது, மின்னல் வேகத்தில் பாய்ந்தது. இதுதான் அந்த தொட்டிலில் என்னிடம் பேசிய பாம்பு. இரண்டும் என் கண்முன்னே ஆக்ரோஷமாக சண்டை போட்டன. அது சாதாரண சண்டை அல்ல. 2 வாள் வீரர்கள் மோதுவது போல இருந்தது. கருநாகம் என்னை கடிக்க முயன்ற போதெல்லாம் அந்த பொன்னிற பாம்பு தன் உடலால் என்னை கேடயம் போல மறைத்துக் கொண்டு எதிர் தாக்குதல் நடத்தியது. இறுதியில் அந்த பொன்னிற பாம்பு கருநாயத்தின் தலையை கடித்து குதறி ஜன்னல் வழியாக விரட்டி எரித்தது. போகும் முன் அது என்னை திரும்பி பார்த்தது. அந்த பார்வையில் இன்னும் எத்தனை முறை வேண்டுமானாலும் காப்பாற்றுவேன் என்ற செய்தி இருந்தது. வளர வளர எனக்குள் ஒரு விசித்திரமான சக்தி குடிகொண்டது. அதை வாக்கு பலிதம் என்பதா அல்லது சாபம் என்பதா என்று தெரியவில்லை. விளையாட்டுக்காகவோ கோபத்திலோ நான் பாம்பு என்ற வார்த்தையை உச்சரித்தால் போதும், அடுத்த சில மணி நேரங்களில் என் கண்ணில் ஒரு பாம்பு பட்டே தீரும். ஒரு முறை வகுப்பறையில் நண்பனிடம் இந்த பைக்குள்ள பாம்பு இருக்க போகுது பாரு என்று சும்மா விளையாட்டிற்கு சொன்னேன். அவன் பையை திறந்த போது உள்ளே ஒரு சிறிய விரியன் பாம்பு சுருண்டு கிடந்தது. அன்று முழு பள்ளியும் அலறி எடுத்து ஓடியது. என்னை எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்க தொடங்கினார்கள். ஆனால் அந்த பாம்புகள் என்னை ஒருபோதும் தீண்டியதில்லை. அவை என்னை தூரத்திலிருந்து ஒருவித மரியாதையோடு அல்லது உரிமையோடு பார்த்துவிட்டு சென்றுவிடும். எனக்கு துளசி செடிகள் என்றால் அலாதி பிரியம். என் வீட்டு முற்றத்தில் நானே நட்டு வளர்த்த கருந்துளசி மற்றும் வெண் துளசி செடிகள் செழித்து வளர்ந்திருந்தன. பொதுவாக பாம்புகளுக்கு துளசி வாசனை ஆகாது என்பார்கள். ஆனால் என் தோட்டத்தில் விதிமுறைகள் வேறு. அது ஒரு பௌர்ணமி இரவு. மணி சரியாக 10 இருக்கும். எங்கும் நிசப்தம். காற்று கூட வீசவில்லை. துளசி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றலாம் என்று வாளியை எடுத்துக்கொண்டு முற்றத்திற்கு வந்தேன். நிலவு வெளிச்சத்தில் அந்த துளசி தோட்டம் அமானுஷ்யமாக ஜொலித்தது. நான் அருகில் சென்றதும் என் கால்கள் உறைந்து போயின. அங்கே அந்த துளசி செடிகளுக்கு அருகில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் என் ஊர் பெண் இல்லை. அழகான இள நீல நிற சேலை அணிந்திருந்தாள். அவளது நீண்ட கூந்தல் புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்படாமல் காற்றில் மெல்ல அலப்பாய்ந்து கொண்டிருந்தது. அவளிடமிருந்து தாளம்பூவும் மண்ணின் மனமும் கலந்த ஒரு போதை ஏற்றும் வாசனை வீசியது. நான் நகர முயன்றேன், முடியவில்லை. அவள் மெல்ல திரும்பினாள். அவளை பேரழகி என்று சொல்வதா அல்லது பேயழகி என்று சொல்வதா? அவளது முகம் அத்தனை வசீகரம். ஆனால் அவளது கண்கள், அவளது கருவிழிகள் மனிதர்களைப் போல வட்டமாக இல்லை, பாம்பின் கண்களைப் போல நீள்வட்டமாக இருந்தன. அவை இருட்டில் பச்சையாக ஒளிர்ந்தன. அவள் என் பெயரை சொல்லி அழைத்தாள், சுஜன். அந்த குரல் தொட்டிலில் நான் கேட்ட அதே கீச் குரல், அதே தோனி. என்னை தேடித்தானே இத்தனை வருடங்கள் காத்திருந்தாய்? நான் வந்துவிட்டேன். துளசி வாசம் எனக்கு பிடிக்கும் என்று உனக்கு எப்படி தெரியும்? அவள் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள். அப்போதுதான் நான் கவனித்தேன், அவளது கால்கள் தரையில் படவில்லை. அவள் நின்ற இடத்தில் புற்கள் கருகி போயிருந்தன. அவள் நடக்கும் போது பாம்பு ஊறுகின்ற போது கேட்கும் சரசரவென்ற ஓசை கேட்டது. அவள் சிரித்த போது அவளது வாய்க்குள் ஒரு மெல்லிய பிளந்த நாக்கு மின்னி மறைந்தது. மா சுஜன், என்னுடன் வந்துவிடு. பூமிக்கு அடியில் நமக்கான உலகம் காத்திருக்கிறது. எனக்கு உயிர் பயம் வந்தது. கையில் இருந்த வாளியை போட்டுவிட்டு அம்மா என்று அலறியபடி வீட்டுக்குள் ஓடி கதவை சாத்தி தாளிட்டேன். அன்று இரவு முழுக்க எனக்கு கடுமையான காய்ச்சல். ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த துளசி செடியை சுற்றி நூற்றுக்கணக்கான மின்மினி பூச்சிகள் மொய்த்துக் கொண்டிருந்தன. உற்று பார்த்த போது தெரிந்தது, அவை பூச்சிகள் அல்ல, நூற்றுக்கணக்கான சிறிய பாம்புகளின் கண்கள். மறுநாள்
மறுநாள் காலை எழுந்து பார்த்தபோது என் தோல் உரிந்து போயிருந்தது. பாம்பு சட்டை உரிப்பது போல என் கைகளிலும் கழுத்திலும் தோல் உரிந்து புதிய தோல் வந்திருந்தது. இப்போது எனக்கு பயம் பாம்புகளை கண்டல்ல, என்னை கண்டுதான். தொட்டிலில் என்னிடம் பேசியது யார்? அந்த பெண்தானா? நான் மனிதன் தானா? அல்லது மனித உறவில் வளர்க்கப்படும் நாக வம்சத்து வாரிசா? அந்த பெண் சொன்ன பூமிக்கு அடியில் உள்ள உலகம் எது? இப்போதும் பௌர்ணமி நாட்களில் இரவு 10 மணி ஆனால் என் வீட்டு துளசி தோட்டத்தில் அந்த தாளம்பூ வாசனை வீசுகிறது. அவள் எனக்காக காத்திருக்கிறாள் என்று எனக்கு தெரியும். என்றோ ஒரு நாள் நான் அவளோடு செல்ல வேண்டி வரும். அதுதான் எனது தொட்டில் ஒப்பந்தம் போலும். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிவுல பலதோரத்துல வர்ற கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு, அதையும் பாருங்க, நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.